இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப அழகான எனர்ஜி ஒண்ணு இருக்கு. அதே சமயம் வந்து கொஞ்சம் பொறாமைய நான் பார்க்குறேன். உங்க காதல் வாழ்க்கை நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல இருக்கிறதுக்கு காரணம், உங்களுக்குள்ள இருக்க பிரச்சனைகள் மட்டும், சூழ்நிலைகள் மட்டும் காரணம்னு எனக்கு தோணல. ஒரு பொறாமை எனர்ஜி இருக்கு. ஆனா, நீங்க யார நேசிக்கிறீங்களோ, இல்ல உங்கள யார் நேசிக்கிறாங்களோ, அவங்களோட காதல் வந்து ரொம்ப அப்பழுக்கு இல்லாம இருக்கு. இங்க பார்த்தீங்க அப்படின்னா, பாட்டம் டெக்ல கிங் ஆஃப் கப்ஸ். இங்க பார்த்தீங்கன்னா, ஆங்சைட்டி பாட்டம் டெக்ல. இது வந்து உங்களோட எக்ஸோட எனர்ஜியா கூட இருக்கலாம். இல்லைனா யாராவது உங்கள ஒன் சைட் லவ் பண்ணவங்க, ஏதோ ஒரு பொறாமை எனர்ஜி. ஏன்னா வந்து நீங்க ஒரு அழகான காதல நோக்கி போயிட்டுருக்கீங்க. அவங்களால உங்க கிட்ட வர முடியல. அதுதான் இங்க வந்து பெரிய பொறாமைக்கு காரணமா இருக்கு. இது வந்து உங்களோட சப்போஸ் உங்களுக்கு பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் இருக்கு. இல்லைனா வந்து யாரோ ஒருத்தங்க உங்களையும் உங்க காதலையும் பார்த்து பொறாமப்படுறாங்க அப்படின்னா, இப்படிதான் அவங்களோட பொறாமையோட லெவல் இருக்கு. என்ன மாதிரினா, உங்க உலகம் வந்து ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. அதே சமயம் வந்து ரொம்ப பளிச்சுன்னு இருக்கு. உங்களோட அன்கண்டிஷனல் லவ் அது வந்து வேற லெவல் ஆஃப் லவ். இது வந்து தெய்வீக காதல். இது இந்த காதலுக்கு உரியவங்க யாரோ அவங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி. இல்லைனா குடுத்து வச்சவங்க இந்த அளவு காதல அனுபவிக்கிறதுக்கு. அதே மாதிரி இந்த பர்சனும் சலைச்சவங்க கிடையாது. கிங் ஆஃப் கப்ஸ் எனர்ஜி. அவங்க எமோஷனல ரொம்ப கண்ட்ரோலா வச்சுக்க கூடியவங்க. காதலோட ஆழம் பார்த்தீங்க அப்படின்னா, அத வெளியில காட்டிக்க மாட்டாங்க. பட் உங்க மேல வச்சுட்டுருக்க காதலோட ஆழம் வந்து வேற லெவல் ஆஃப் காதல். ஸோ நீங்க 2 பேரும் ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க சலைச்சவங்க கிடையாது. ஸோ உங்க நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனுக்கு அ அந்த பிரிவுக்கு நீங்க மட்டுமே காரணம் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. நிறைய பொறாம, எனர்ஜி அட்டாக்ஸ்லாம் இருக்கு. ஸோ அத புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்க ஒருத்தங்கள ஒருத்தங்க வந்து சந்தேகப்பட்டுக்க மாட்டீங்க. ஏன்னா பிரபஞ்சம் ரொம்ப தெளிவா சொல்றாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, ட்ரஸ்ட் யுவர் கவுண்டர் பார்ட். உங்க காதல நம்புங்க. ஏன்னா இந்த காதலோட ஆழம் அவங்களோடது அவ்வளோ தூய்மையா இருக்கு. ஸோ நீங்க அந்த காதல சந்தேகப்படணும்னோ, இல்ல அந்த காதல் உண்மையா அப்படின்னு நினைக்கிறதுக்கோ கொஞ்சம் கூட அவசியம் இல்ல. அது தேவையில்லாத வேலை அப்படின்றாங்க. நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நோ கான்டாக்ட்ல எப்போ கம்யூனிகேஷன் வரும்? என்ன மாதிரி தடைகள் இருக்கு? அத எப்படி ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறோம். ரொம்ப அழகான அவங்களோட காதல் இந்த ஒரு பாட்டுல சொல்லிட்டாங்க பாருங்க. "வேற எதுவும் தேவையில்லை நீ மட்டும் போதும். கண்ணில் வைத்து காத்திருப்பேன் என்ன ஆனாலும். உன் எதிரில் நான் இருக்கும் ஒவ்வொரு நாளும்." அ இது என்ன சாங்ன்னு எனக்கு ஞாபகம் இல்ல இப்போ. பட் ரொம்ப அழகான காதல். இந்த பக்கம் இருக்கிறது வந்து, "நெஞ்சம் எல்லாம் வண்ணம் பல வண்ணம் ஆகுதே. கண்கள் எல்லாம் இன்பம் கூடி கண்ணீர் ஆகுதே. நான் உன்னை காணும் வரையில் தாபத நிலையோ. தேசங்கள் திரிந்தேன் தனியே தனியே 1000 கோடி முறை நான் தினம் இறந்தேன்." உங்கள பார்க்குற வரைக்கும் வந்து அவங்களோட வாழ்க்கை டெய்லி உங்கள பார்க்குற ஒரு ஒரு நொடியும் தான் அவங்க பிறக்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. இல்லைனா அவங்க உங்கள பார்க்குற வரைக்கும் அவங்களுக்கு அந்த ஒரு தாபம் இருக்கு. உங்கள பார்க்கல அப்படிங்கிறது. உங்கள பார்த்தா வந்து கண்கள்ல வந்து 1000 கோடி மின்னல். ஸோ நம்ம இப்போ டைரக்ட்டா வந்து உள்ள ரீடிங்குள்ள போலாம். இப்போ வந்து நம்ம கம்யூனிகேஷன் எப்படி வரும் அப்படின்னு பிரபஞ்சம் சொல்றாங்கன்னு பார்க்கலாம். அதுக்கான தடைகள் கம்யூனிகேஷன், டிவைன் இன்டர்வென்ஷன். ஓ மை காட்! கம்யூனிகேஷன் என்னன்னு பாருங்க. கல்யாணம். உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணாத உங்களுக்கு ஒண்ணும் ஈஸியா இல்ல. 10 ஆஃப் வாண்ட்ஸ் இட்ஸ் ரொம்ப ஹெவிலி பர்டன்ட். உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணாம, உங்ககிட்ட பேசாம இருக்கிறது அவங்களுக்கு பெரிய பாரம். அவங்களால இந்த பாரத்த இனிமே சுமக்க முடியாது. சுமக்கிறதுக்கு அவங்க தயாரா இல்ல. ஸோ கண்டிப்பா பிரபஞ்சம் ஒரு சந்தர்ப்பத்த அவங்களுக்கு உருவாக்கி தருவாங்க. என்னன்னா, இது செல்லமா பிரபஞ்சம் அவங்களுக்கு ஏதோ ஒரு மண்டையில ஒரு குட்டு வைக்கலாம், போய் பேசு அப்படின்ற மாதிரி. அது வந்து இந்த பாரம் தான். இந்த தாபாத நிலை இங்க உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இப்போ. அ எவ்ளோ என்ன போனாலும், எவ்ளோ நேரம் மீன் நீங்க உங்ககிட்ட பேசாம இருக்கிற ஒரு ஒரு ந நொடியும் வந்து உங்களுக்கு பெரிய பாரமா இருக்கு. ஸோ பிரபஞ்சம் வந்து இந்த பாரத்த அவங்களுக்கு குடுக்கறதுக்கு காரணம், போய் பேசு அப்படிங்கிறதுக்கு தான். பனிஷ்மென்ட் கிடையாது. ஸோ கண்டிப்பா கம்யூனிகேஷன் பாருங்க எவ்ளோ அழகா காதுல சொல்லப் போறாங்க. காதுல சொல்லல அப்படின்னா, இதுல வந்து வேற பல விஷயங்களும் இருக்கு. உங்க காதல்னா, உங்க காதல் மட்டும் இல்ல. இதுல நெறைய விஷயங்கள் இன்வால்வ் ஆயிருக்கு. ஹெர்மிட் மோட் இப்ப பிளாக்கேஜ் வந்து அவங்க ரொம்ப ஏதோ ஒரு விட தேடிட்டு இருக்காங்க. அதனால தான் உங்ககிட்ட இன்னும் பேசல. இங்க பாருங்க விட அவங்க கண்டுபிடிச்சுட்டாங்க. நீங்க ரொம்ப ஸ்டேபிளான பெர்சன் அப்படின்ற விடைய அவங்க கண்டுபிடிச்சுட்டாங்க. நீங்க ரொம்ப ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டான பெர்சன்னும் அவங்க கண்டுபிடிச்சுட்டாங்க. அ ஒரு சிலருக்கு அவங்க யார் மூலமாவது உங்கள பத்தி தெரிஞ்சுக்க விரும்பலாம். லைக் பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டர், சீக்ரெட் இன்வெஸ்டிகேஷன். அ ஏன்னா அவங்களுக்கு உங்கள பத்தி உண்மை தெரியணும். யாராவது உங்கள பத்தி பொய் சொல்லியிருக்கலாம். அவங்க யார் அவங்கள பத்தி விசாரிக்கிறாங்களோ உங்கள பத்தி, அவங்க உண்மைய சொல்றாங்க. என்ன அப்படின்னா, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டான பெர்சன், ரொம்ப ஸ்டேபிளான பெர்சன். உங்ககிட்ட இந்த முன்ன பின்ன போற பழக்கம்லாம் எதுவும் கிடையாது.
ஸோ உங்கள பத்தி ஒரு உண்மைய அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த உண்மைய தான் தேடிட்டு இருக்காங்களா இருக்கலாம், இல்லன்னா உங்கள பத்தி புரிஞ்சுக்க அவங்க முயற்சி பண்றாங்களா இருக்கலாம். அந்த உண்மைய அவங்க கண்டுபிடிச்சுட்டாங்க, இல்ல கண்டுபிடிக்க போறாங்க. என்ன அப்படின்னா, உங்கள பத்தி யாரோ பொய் சொல்லியிருக்காங்க அப்படின்னா. நீங்க ரொம்ப ஸ்டேபிளான ஆள், உங்ககிட்ட யாரும் நெருங்க முடியாது. நீங்க வந்து குயின் ஆஃப் சோட்ஸ் எனர்ஜி யாராவது உங்ககிட்ட வந்து தேவையில்லாத விஷயங்கள் பண்ணீங்க அப்படி பண்ணாங்கன்னா, கட் பண்ணிடுவீங்க. மேபி அவங்க வந்து உங்ககிட்டயே கத்துக்கலாம் அத. அவங்க வந்து எங்கே பவுண்டரிய தாண்டினாலும் அவங்களுக்கு செமத்தியா அடி விழும். அதுதான் இங்கே குயின் ஆஃப் சோட்ஸ் எனர்ஜி. ஸோ நீங்கள் அவங்களுக்கும் வந்து பச்சாதாபம் பார்க்குறதில்ல. பவுண்ட்ரி அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒன்று தான். நைட் ஆஃப் சோட்ஸ் எனர்ஜி, அதனால் வேகமாக அவங்கள நோக்கி வராங்க. இல்லைனா அவங்க யார்கிட்ட உங்களை பற்றி விசாரிக்கிறாங்களோ அவங்க வந்து வேகமாக அவங்கக்கிட்ட உண்மையை சொல்கிறாங்க. சில டெலிஃபோனிக் கான்வர்சேஷன், இல்லைனா வந்து இந்த உண்மை தெரிஞ்சோடனே மேபி உங்களுக்கு ஃபோன் கால் வரலாம். ஸோ இப்போதைக்கு பிளாக்கேஜ் வந்து அவங்க எதையோ தேடிட்டுருக்காங்க. அதுதான் எதை தேடிட்டுருக்காங்க அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தான் தெரியும். பட் விட கண்டுபிடிச்சிட்டாங்க, கண்டுபிடிச்சிடுவாங்க, இல்லை கண்டுபிடிச்சிட்டாங்க. மேபி அதனால தான் டிவைன் இன்டர்வென்ஷன், பிரபஞ்சம் அவங்களுக்கு உண்மையை புரிய வைக்கிறாங்க. கல்யாணம் திரும்ப 5 ஆஃப் கப்ஸ் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த பிரிவை முடிக்கணும்னு நினைக்கிறாங்க. ரொம்ப தெளிவாக பிரபஞ்சம் சொல்கிறாங்க. அவங்க வந்து உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. அவங்க வந்து சந்தர்ப்பத்தை எதையோ தவற விட்டுட்டேன்னு நினைக்கிறாங்க. உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த ட்ராமாவை வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு புது ஆரம்பம் வேணும். உங்கள் உலகம் ரொம்ப அழகாக இருக்குது. உங்கள் உலகத்துக்குள்ளே அவங்க வரணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த ட்ராமாவை முடித்தா தான் அவங்க உங்கள் உலகத்துக்குள்ளே வர முடியும். உங்கள் உலகம் ரொம்ப செக்யூர்டு, நீங்கள் ரொம்ப ஸ்பிரிச்சுவலி செக்யூர்டு. ஸோ இந்த மாதிரி ஆங்ஷியஸ் பர்சன், இந்த மாதிரி ட்ராமா பாண்ட், இல்லைனா அவங்களோட எக்ஸ் யாராவது உங்களை திரும்ப உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரணும்னு நினச்சாங்கன்னா நோ, இட்ஸ் அ கிளியர் நோ. நீங்கள் தாராளமாக இந்த காதலுக்காக காத்துட்ருக்கலாம். மேனிஃபெஸ்டேஷன். ஸோ இந்த ஸ்பெல் ஒர்க் யாராவது உங்கள் காதல் தடுக்க முயற்சி பண்ணாங்க அப்படின்னா ரிட்டர்ன் டு சென்டர். அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாஸ்ட் பர்சன் யாராவது உங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு ஸ்பெல் ஒர்க் பண்ணுறாங்க, நிச்சயமாக அந்த ஸ்பெல் தான் நியூ பிகினிங். அவங்களுக்கு வந்து டவர், உங்களுக்கு வந்து காதலில் நியூ பிகினிங் இருக்குது. நீங்கள் முன்னாடி போயிட்டுருக்கீங்க, நீங்கள் லீப் ஆஃப் ஃபெய்த் ஆல்ரெடி எடுத்தாச்சு அந்த காதல் நோக்கி, இல்லைனா நீங்கள் நேசிக்கிறவங்க எடுத்தாச்சு. யாராவது அவங்கள தடுக்க ஸ்பெல் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா இட்ஸ் அ டவர். பிரபஞ்சம் வந்து உள்ளே வராங்க. அதனால தான் இங்கே பிரபஞ்சம் முன்னாடியே வந்துட்டாங்க. இது என்னோட நான் என் குழந்தைகளுக்காக கொடுத்த காதல், இல்லைனா இது டிவைன் லவ். யாராவது தொட்டிங்க கிட்டிங்க அப்படின்றாங்க. 8 ஆஃப் பென்டிகல்ஸ். மேபி உங்கள் இந்த கிங் ஆஃப் கப்ஸ் எனர்ஜி நம்ம பார்த்தோம் இல்லையா, அவங்க வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிட்டீங்க. வா, யூ ஆர் பில்டிங் சம்திங் வெரி பியூட்டிஃபுல். நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டுட்ருக்கீங்க, எதையோ பில்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் ஃபோக்கஸ் ஃபுல்லாக பென்டிகல்ஸ் தான் இருக்குது. அதனால் நீங்கள் இந்த பர்சன் கான்டாக்ட் பண்ணுறாங்க, கம்யூனிகேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு இப்போ பெருசாக அக்கறை இல்லை, இல்லைன்னா என்னவோ நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி இருக்கீங்க. ஆனால் பிரபஞ்சம் பிஹைண்ட் த சீன் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் உங்கள் ஃபோக்கஸை பென்டிகல்ஸில் போட்டுட்ருக்கீங்க. உங்களுக்கு தெரியும் இந்த புது ஆரம்பம் இருக்குன்னு. அதனால் நீங்கள் பெருசாக அலட்டிக்கலாம். ஏன்னா நீங்கள் இங்கே யூ ஆர் த காடஸ் ஆஃப் லவ், ஏஞ்சல் ஆஃப் லவ். உங்களுக்கு தெரியும் இது டிவைன் லவ் அப்படின்னு. நான் எதுக்கு அலட்டிக்கிட்டு அப்படின்ற மாதிரி ரொம்ப அசால்ட்டாக உங்கள் கரியரில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் அந்த மாதிரி எதாவது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக அதில் உங்களுக்கு சக்ஸஸ் இருக்குது. பிரபஞ்சம் உங்கள் ஹார்ட் ஒர்க்கை கரியரில் போட சொல்கிறாங்க. இந்த காதலை அவங்க பார்த்துக்கிறேன்றாங்க. அவுட்கம் என்னன்னு பார்க்கலாம். இப்போ இம்மீடியட்டாக என்ன வரும் அப்படின்னு பார்க்கலாம். கண்டிப்பாக கம்யூனிகேஷன் இருக்குது. நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் ரொம்ப நாளைக்கு கிடையவே கிடையாது. இந்த பர்சனோட காதல் வந்து வேறு லெவல் ஆஃப் காதல், புது ஆரம்பம். கரியர்லேயும் சரி காதல்லையும் சரி. மேபி நீங்கள் கரியரில் எடுத்து வைக்க போகிற அடி தான் காதலுக்கும் வழி வகுக்க போகுதுன்னு நினைக்கிறேன். மேபி இது வந்து ஒர்க் பிளேஸ் லவ்வாக கூட இருக்கலாம். 10 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி. டஃப் சைக்கிள் முடியுது உங்களுக்கு. யாரும் உங்களை பயங்கரமாக ஏமாற்றிருக்காங்க, துரோகம் பண்ணியிருக்காங்க. இல்லைன்னா உங்கள் பர்சனை இந்த கிங் ஆஃப் கப்ஸ் எனர்ஜியை பயங்கரமாக ஏமாற்றிருக்காங்க. அவங்க பொய் சொல்லியிருக்காங்க எதையோ பற்றி. அவங்க பொய் சொல்லி அவங்கள சுத்தமாக முடிச்சுட்ட பிளான் பண்ணியிருக்காங்க. இல்லைன்னா அந்த காதலை முடிக்க பிளான் பண்ணியிருக்காங்க. ஒரு பிரபஞ்சம் வந்து சொல்கிறாங்க நோ, அப்படின்லாம் நாங்கள் இருந்தால் நாங்கள் எதுக்கு வெட்டிக்கா இங்கே இருக்கோம் அப்படின்றாங்க. ஸோ புது ஆரம்பம் நிச்சயமாக இருக்குது. இந்த சூழ்நிலை உங்களுக்கான கைடன்ஸ் என்னென்னு அந்த டவர் மட்டும் கிளாரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கான கைடன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ரொம்ப அழகான எனர்ஜி. கொஞ்சம் கூட நீங்கள் இந்த எனர்ஜி உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் கூப்பாடு போட்டுட்டு வேலையை பாருங்கள். என் காதல் என் வாழ்க்கையில் வந்துருச்சு அப்படின்னு. ஏன் நிச்சயமாக அது வருது.
நான் தலையில பிடிச்சிட்ருக்கேன். தட்ஸ் ஓகே. இல்லை, 10 ஆஃப் பென்டிகிள்ஸ் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னாடி போகக்கூடாதுன்னு யாரும் முயற்சி பண்ணாங்க. பட் நீங்கள் 10 ஆஃப் பென்டிகிள்ஸ்க்குலாம் வேலை செய்யலை, நீங்கள் குயின் ஆஃப் பென்டிகிள்ஸ்க்கு வேலை செஞ்சிட்ருக்கீங்க. ஸோ டோன்ட் வரி. இன்டெசிஷன் முடிஞ்சு போச்சு, ஹேங்க்டு முடிஞ்சு போச்சு. ஓகே, இந்த பர்சன் வந்து இவனால என்ன பண்ணுறது, மேபி இந்த பர்சன் அதாவது கிங் ஆஃப் கப்ஸ் பாஸ்டில் யார்கிட்டயாவது அழகாக அடி வாங்கியிருக்கலாம். ஏன்னா அவங்க ஹார்ட் வந்து ரொம்ப க்ளோஸ்டாக இருந்திருக்கு. மேபி யாராவது அவங்கள ரொம்ப துரோகம் பண்ணியிருக்கலாம் காதலில். அந்த இதை உங்கள் மேலே ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கலாம். பட் அவங்களுக்கு உண்மை புரிஞ்சிருச்சு இப்போது. மேபி அதை பற்றி தெரிஞ்சவங்க யாராவது அவங்கள மேனிப்புலேட் பண்ண ட்ரை பண்ணலாம். நீங்களும் அதே மாதிரி தான் அப்படின்னா. பட் அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சிச்சு. மேபி லிட்டரலாக அவங்க வந்து ஒரு ப்ரைவேட் இன்வெஸ்டிகேட்டரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கலாம் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு. இல்லைனா அவங்க ஏதோ ஒரு விஷயம் நோண்டி 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 இந்த அமைதியாக திருட்டுத்தனமாக இல்லைனா அமுக்கமாக உங்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணி பண்ணி உங்களை பற்றி ஒரு விஷயத்த அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் குயின் ஆஃப் சோட்ஸ் அண்ட் குயின் ஆஃப் பென்டிகிள்ஸ். நீங்கள் மேபி அவங்க கொஞ்சம் வெல்தி அப்படின்னா காசுக்காக அவங்க கிட்ட போக மாட்டீங்க அப்படின்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா ஐயோ, நீங்கள் தான் எங்கள் மகாலட்சுமியே. காதலில் வந்து ராதா எக்ஸ்கியூஸ் மீ, செல்வத்தில் வந்து மகாலட்சுமி. ஸோ உங்களுக்கு எந்த தேவையும் இல்லை. அவங்க கிட்டேருந்து உங்களுக்கு வர வேண்டியது ஒன்றும் கிடையாது, உண்மையான அன்பை தவிர அப்படின்னு உங்களுக்கு தெரியும். பட் அவங்களுக்கு இப்போ தான் தெரிஞ்சிருக்கு அது. ஸோ நோ ஹேங்க்டு மேன். அவங்களுக்கு வந்து ஞானம், அவங்க ஸ்டக்காக இருந்த இடத்துல அவங்க கற்றுக்க வேண்டிய பாடத்தை. அதனால தான் அவங்கள நோக்கி வேகமாக வராங்க, ரொம்ப வேகமாக வர போகிறாங்க நீங்கள் எதிர்பார்க்காத சமயத்தில். ஸோ இப்போ உங்களுக்கு தேவை குழம்பாமல் இருக்கிறதுக்கு கைடன்ஸ். ட்ரஸ்ட் யுவர் கவுண்டர் பார்ட் அப்படின்னு தெளிவாக வந்துருச்சு. என்ன கைடன்ஸ்னு பார்க்கலாம். லெட் தம் லேர்ன் தேர் லெசன் இன் தேர் ஓன் வே. அதனால தான் பிரபஞ்சம் உங்களை எதுவும் ஃபோர்ஸ் பண்ண வேணாம். ஏன்னா அவங்கவுங்க பாடத்தை அவங்கவுங்க ஸ்டைலில் அவங்கவுங்களே கற்றுக்கிட்டா தான் அவங்களுக்கு வந்து மண்டையில் நிற்கும். இல்லைனா அந்த சைக்கிளை ரிப்பீட் பண்ணுவாங்க. அதனால தான் பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கீப் மூவிங் ஃபார்வர்ட் இன் யுவர் ஓன் ஜேர்னி. அதனால தான் பிரபஞ்சம் உங்களை உங்கள் கரியரில் ஃபோக்கஸ் பண்ண சொல்கிறாங்க. பில்ட் யுவர் ஓன் எம்பையர். அவங்க சீட்டுக்கு கண்டிப்பாக வந்துடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும், அந்த சீட்டை விட்டாங்க அப்படின்னா அவங்கள மாதிரி முட்டாள் யாரும் இல்லை அப்படின்னு. ஸோ அந்த புரிதல் அவங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். லெட் யுவர் கவுண்டர் பார்ட் ஸ்டாண்ட் அப் அண்ட் ஷோ அப். பாட்டம் டெக் எனர்ஜி. அவங்க தான் இனிமேல் இந்த காதலையோ இந்த புது ஆப்பர்ச்சுனிட்டியோ உங்ககிட்ட வந்து சொல்லணும். நீங்கள் இங்கே பண்ண வேண்டிய வேலை ஒன்றும் இல்லை. உங்களோட தரத்துலேருந்து கீழே இறங்காதீங்க. உங்களோட காதல் அவங்களுக்கு இருக்குது. பட் அதுக்காக நீங்கள் இறங்கி போய் பின்னாடி சுற்றுறது, சேஸ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் விட்டுருங்க. புறமுதுகு காட்டினாங்க அப்படின்னா டட்டா பை பை சொல்லிட்டு போய்கிட்டே இருங்க. ஜெய் சார், காட் பிளஸ் யூ.